நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஒரு ப்ரொஃபஸருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷனுங்க. அந்த ப்ரொஃபஸர் கேட்குறாரு, நீ கடவுளை நம்புறியா அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், ஆமாம் சார். இப்போ ப்ரொஃபஸர் கேட்குறாரு, கடவுள் நல்லவரா? அந்த பையன் அதுக்கு சொல்கிறான், ஆமாம், கண்டிப்பாக. அப்போ ப்ரொஃபஸர், கடவுள் ரொம்ப பவர்ஃபுல்லானவரா? கண்டிப்பாக, அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போ அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, என்னோட பிரதர், என்னோட அண்ணன் கேன்சரில் இறந்துட்டாரு. நாங்கள் கடவுள்கிட்ட அவ்வளோ வேண்டிக்கிட்டோம் அவரை ஹீல் பண்ண சொல்லி. ஆனால் அவர் குணமடையவே இல்லை. நிறைய பேர் என்னோட பிரதரை ஹீல் பண்ணுறதுக்கும் அவரை க்யூர் பண்ணுறதுக்கும் முன் வந்தாங்க. ஆனால் கடவுள் வரவே இல்லை. அப்புறம் எப்படி கடவுள் நல்லவராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ அந்த பையன் ஸ்டூடெண்ட் இல்லையா, அவன் அமைதியாக இருக்கிறான். இப்போ ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, உன்னால் இதுக்கு பதில் சொல்லவே முடியாது. நான் மறுபடியும் ஸ்டார்டிங்கில் இருந்து கேட்குறேன், கடவுள் நல்லவரா அப்படின்னு சொல்லி கேட்குறார். அந்த பையன் சொல்கிறான், ஆமாம். அப்போ சாத்தா? இல்லை, சாத்தா நல்லவன் இல்லை. சரி, சாத்தா எங்கேருந்து வந்தார்? அப்போ அந்த பையன் சொல்கிறான், கடவுளில் இருந்து. சரி, அப்போ கெட்டதுன்னு ஒன்று இந்த உலகத்தில் இருக்குது. அந்த பையன் சொல்கிறான், ஆமாம், இந்த உலகத்தில் எங்கேனாலும் கெட்டது இருக்குது. கரெக்டு தானே? அப்போ கடவுள் தான் எல்லாத்தையும் உருவாக்குனாரு, அதுவும் சரிதானே? ஆமாம், அப்படின்னா கெட்டதையும் கடவுள் தான் உருவாக்குனாரு, அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ அந்த பையன் ஆன்சர் பண்ணவே இல்லை, அமைதியாக இருந்தான். அப்போ மறுபடியும் அந்த ப்ரொஃபஸர் கேட்குறாரு, உலகத்தில் அசிங்கமானது, வெறுப்பு, ஒரு உடம்பு சரியில்லாத இருக்கிறது, கெட்ட மனிதர்கள், இந்த மாதிரி தேவையில்லாத எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, கரெக்டா? அப்போ அந்த பையன் சொல்கிறான், ஆமாம், கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. ஸோ இப்போ என்கிட்ட சொல்லு, யாரு இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை படைச்சது அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த பையன்கிட்ட பதிலே இல்லைங்க, அமைதியாக ப்ரொஃபஸரை பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ அந்த ப்ரொஃபஸர் பேச ஆரம்பிக்கிறாரு. சயின்ஸில் 5 சென்ஸ் இருக்கு. இந்த 5 சென்ஸில் ஏதாவது ஒரு சென்ஸால் உன்னால் கடவுளை உணர முடியுமா? உன்னால் கடவுள் எப்படி ஸ்மெல் பண்ணுவார்னு தெரியுமா? இல்லை டேஸ்ட் இருப்பார்னு தெரியுமா? இல்லை அவர் பேசுகிறத கேட்டிருக்கிறியா நீனு? இல்லை அவரை கண்ணால் பார்த்துருக்கிறியா? இப்படி கேட்குறாரு. எல்லாத்துக்கும் இல்லைன்னு மண்டையாடுறான். அப்போ அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, கடவுள்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இந்த பையன் சொல்கிறான், ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி. ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, அதுதான் சயின்ஸோட பிரச்சனையே. இப்போ அந்த பையன் ஆரம்பிக்கிறான், ப்ரொஃபஸர், ஹீட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குதுல்ல உலகத்தில்? அப்போ அந்த ப்ரொஃபஸர், ஆமாம் இருக்குது. இப்போ அந்த பையனோட அடுத்த கொஸ்டின், கோல்டுன்னு ஒன்று இருக்குதா? ஆமாம், இருக்குது. இப்போ இந்த பையன் சொல்கிறான், இல்லை, கோல்டுன்னு ஒன்று இல்லவே இல்லை. எப்போ ஹீட் இல்லாமல் போகுதோ அப்போ நம்ம கோல்டுன்னு ஒன்று உருவாக்குறோம். விச் மீன்ஸ் ஹீட்டோட ஆப்சன்ஸை நம்ம கோல்டுன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். லிட்டில் ஹீட் ஆர் நோ ஹீட் அப்படின்ற அந்த ஃபேஸில் நம்ம கோல்டு அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம். இப்போ இதே மாதிரி டார்க்னஸ்னு ஒன்று இருக்கா ப்ரொஃபஸர் அப்படின்னு கேட்குறான். அப்போ அவர், ஆமாம் இருக்குது, டார்க்னஸ் இல்லைன்னா நைட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படி சொல்கிறார். இப்போ அந்த பையன் சொல்கிறான், இல்லை, டார்க்னஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. எப்போ லைட் இல்லாமல் போகுதோ அப்போ அது டார்க்னஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ நீ என்னதான்ப்பா சொல்ல வர அப்படின்னு அந்த ப்ரொஃபஸர் கேட்குறாரு. இப்போ அந்த பையன் சொல்கிறான், நீங்கள் லைஃப்பையும் டெத்தையும் கம்பேர் பண்ணி ஆர்கியூ பண்ணுறீங்க. ஒரு குட் காட் அண்ட் ஒரு பேட் காட் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பேசுகிறீங்க. இதெல்லாம் மெஷர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ இது எதையுமே மெஷர் பண்ண முடியாது, இதெல்லாம் இன்ஃபைனிட். இப்போ டெத்துக்கு ஆப்போசிட் அப்படின்றது லைஃப் கிடையாது. எப்போ லைஃப் இல்லாமல் போகுதோ அதை நம்ம டெத்துன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். டெத்தோட ஆப்போசிட் இல்லை லைஃப். When it is absent, then we call it as death.
பட் இட்ஸ் அ ஆப்சன்ஸ் ஆஃப் லைஃப், அதுதான் ஆக்சுவல் மீனிங் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். இப்போ ப்ரொஃபஸர் அப்படியே பேன்னு பார்க்குறாரு அந்த பையனை. அப்போ அந்த பையன் மறுபடியும் சொல்கிறான், சார் நீங்கள் குரங்குல இருந்து தான் மனுஷன் வந்தான் அப்படின்றத நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறார், ஆமாம் எல்லாருமே நம்புகிறோமே, அதுதானே நேச்சுரலாக ஒரு இவல்யூஷனரி ப்ராசஸே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ அந்த பையன் கேட்குறான், நீங்கள் அதை உங்கள் கண்ணால் பார்த்தீங்களா? இல்லை நான் பார்க்கல. ஓகே, இப்போ நீங்கள் எதை வச்சு எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க? அப்போது ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, படித்ததை வச்சு நான் ஒரு சயின்டிஸ்ட், எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ அந்த பையன் அடுத்த கேள்வி கேட்குறான், இந்த கிளாஸில் இருக்கிற யாராவது இந்த ப்ரொஃபஸருடைய பிரெயினை பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் சிரிக்கிறாங்க கிளாஸில். இப்போ அந்த பையன் சொல்கிறான், அந்த பிரெயினை யாராவது தொட்டு பார்க்கவோ இல்லை மோந்து பார்த்தோ தெரிஞ்சிட்டு இருக்கீங்களா இது வரைக்கும்? இல்லை, யாருமே அப்படி பண்ணது கிடையாது. அப்புறம் எதுக்கு நாங்கள் உங்களை ப்ரொஃபஸர்னு கூப்பிடணும்? ஏன் நீங்கள் சொல்லி கொடுக்குற லெக்சர்ஸை நாங்கள் நம்பணும்? அப்போ அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற ஃபெய்த், அது நம்பிக்கை. இப்போ இந்த பையன் சொல்கிறான், அவ்வளோதான் சார், அதே தான், ஒரு மனுஷனுக்கும் ஒரு கடவுளுக்கும் இடையில இருக்கிறது நம்பிக்கை மட்டும்தான். இதை நீங்கள் மெஷர் பண்ண முடியாது. எப்பவுமே இந்த ஃபெய்த்தை அப்படியே அலைவாக வச்சுக்கிட்டு திங்ஸை மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த ப்ரொஃபஸர் வாயடைச்சு போயிடுறாரு. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் யார் தெரியுமா? அவர் தான் ஐன்ஸ்டைன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். இப்போ எதுக்காக நம்ம இந்த கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம சொல்ல வர கருத்து நியாயமானதாகவும் நேர்மையானதாகவும் உண்மையானதாகவும் இருக்கும் பட்சத்தில் யாராக இருந்தாலும் சரி, தைரியத்தோட துணிச்சலோட எதிர்த்து நம்ம உண்மையை சொல்லணும், அவங்கள எதிர்த்து. அதுதான் இதில் உள்ள பாயிண்ட். பாகுபலி படம் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா, நிறைய எல்லாருமே பார்த்துருப்போம். அதில் ஒரு சூப்பர் சீன் இருக்கும். சொந்த அம்மாவே, எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்த குருவான அம்மாவையே தப்புன்னு ஒன்று செஞ்சால் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு துணிச்சல், அதுதாங்க நம்ம எல்லாத்துக்கும் தேவை. அப்படி நம்ம இருக்கும்போது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே சரியானதாக மாற்றப்படும். எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் தவறானதாகவோ இல்லை சரியில்லாததாகவோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், அதை நீங்கள் நம்புறீங்கன்னா, அதில் ஒரு உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னா துணிச்சலோட தைரியத்தோட எதிர்த்து சொல்லணும். அப்போ நம்ம வெற்றி அடைய முடியும். வாழ்த்துக்கள்.